அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கா? நாங்க வாட்ஸ்அப் குரூப், எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பே முதல்ல யூஸ் குரூப் எப்படி ஜாயின் போடுறதுனே தெரியாது. எல்லாரையும் நல்லா பேசுறது, உதவி செய்யறது, வர வைக்கிறது, அவங்கள மிரட்டுறது, நிர்வாணமா வீடியோ எடுக்கிறது, அதை வச்சு பல லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுதுனே. இதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் சொல்லிச்சு, ஏன் இது ரொம்ப இந்த அளவுக்கு போச்சுன்னா என்னை பல பேர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுதுனே. ஓ, யாரு அவங்களாம்? யாரு? முழுக்க முழுக்க இந்த அம்மா வெறும் சுச்சு மட்டும்தான். மெயின் இவங்களோட யூடியூபர் திவ்யா கள்ளச்சி என்பவர் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுத்தி வருவதாகவும், இதற்காக வாட்ஸ்அப் குரூப் வைத்திருப்பதாகவும், அந்த குரூப்பில் திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா உள்ளிட்ட யூடியூபர்களின் பல அந்தரங்க வீடியோக்கள் இருந்ததாக யூடியூபர் சித்ரா பகீர் புகார் கிளப்பினார். இதனைத் தொடர்ந்து திவ்யா கள்ளச்சி மற்றும் அவரது நண்பர்களும் புகாரளித்த சித்ராவும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, திவ்யா கள்ளச்சி ஆகியோர் பாலியல் செயலுக்காக வாட்ஸ்அப் குரூப் நடத்தி வருவதாக சித்ரா தெரிவித்த நிலையில், தான் 7வது தான் படித்துள்ளேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே தெரியாது என ரவுடி பேபி சூர்யா தெரிவித்திருக்கிறார். அதுக்கு அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் இருக்கா? நாங்க வாட்ஸ்அப் குரூப், எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பே முதல்ல யூஸ் குரூப் எப்படி ஜாயின் போடுறதுனே தெரியாது. நான் ஒரு 7வது படிச்ச கிராமத்து பொண்ணு, தமிழே கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது. என் போன் நம்பர் தாராளமா அதிகாரிகள் எடுத்துட்டு நல்லா ட்ராக் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். பலரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பல லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டு சித்ரா மிரட்டி வந்ததாகவும், தன்னிடமே 10 லட்சத்திற்கு டீல் பேசியதாகவும் ரவுடி பேபி சூர்யா தெரிவித்திருக்கிறார். எல்லாரையும் நல்லா பேசுறது, உதவி செய்யறது, வர வைக்கிறது, அவங்கள மிரட்டுறது, நிர்வாணமா வீடியோ எடுக்கிறது, அதை வச்சு பல லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுதுனே. 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் சத்தியமா கேட்டுச்சு. வீடியோ வச்சிருக்குன்னு சொல்லி மிரட்டினாங்களா? எப்படி மிரட்டினாங்க உங்களை? என்ன கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுச்சு. அந்த மாதிரி தான் மிரட்டினாங்க. ஆமா, அந்த மாதிரி தான். மதுரையில இருக்க கேஸ நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்க கேஸ வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், வாங்க சொல்றேன், நீ ஒரு 10 லட்சம் ரூபா கூட, அதுக்கு ஒரு 5 லட்சம், கடைசி பட்சத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா நான் கொடுங்க என்கிட்ட கேட்டுச்சு. நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் பணம் கொடுக்கலாம், அதை நான் வக்கீல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டானே. என்ன வழக்கு அது? ஆனா அது இந்த மாதிரி தான் தேவையில்லாம கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லிட்டேன். ஓ, அந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல பேசுறதா சொல்லி. ஆமா ஆமா ஆமா, தவறா பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு. கணவன் இல்லாத பெண்கள் மற்றும் திருந்தி வாழ நினைக்கும் பெண்கள் போன்றவர்களை டார்கெட் செய்து பணம் பறிப்பதையே சித்ரா வேலையாக வைத்திருந்ததாகவும் ரவுடி பேபி சூர்யா குறிப்பிட்டிருக்கிறார். கொடுக்கப்படுற ஆளுகள் எல்லாம் நல்லா பாத்தீங்களா, கணவன் இல்லாத பெண்கள், திருந்தி வாழக்கூடிய பெண்கள், இந்த திவ்யா மாதிரி லூசு மாதிரி இருக்கிற ஒரு பெண்கள், நல்ல பெரிய பெரிய யூடியூபர் இருக்காங்க. இப்ப இம்ரான் இருக்காரு, நிறைய பேர் யூடியூபர் இருக்காங்க, பெரிய இருக்காங்க, மில்லியன் ஃபாலோவர்ஸ். போக மாட்டேங்குது, பாத்திருக்கீங்களா? இப்ப உதயா சுமதி வந்து கணவன் இல்லாம தனியா இருக்கக்கூடிய பெண்ணு, சாதனா வந்து பொம்பளை பிள்ளை வச்சுட்டு அது ஒரு வெகுளித்தனமா கிராமத்துல இருக்க பொண்ணு, இதெல்லாம் வந்து மாதரிக்கு அஞ்சுறவங்க பயப்படுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா எப்படி எடுக்குது? இல்ல இவங்கள்ட்ட பழகி அதாவது முன்னாடி வாழ்ந்த ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வாழ்க்கை ஏதாவது ஒண்ணு இருக்கும், கடந்து வந்த வழிய பாதைகள், அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறதுனே. இந்த அம்மா மிரட்டி மிரட்டி எல்லாருக்கிட்டையும் பணம் கொடுங்கறதா இந்த அம்மாவோட முழுக்க டார்கெட். அதுலயும் நான் தான் அம்மாவுக்கு டார்கெட். அரசியல்வாதிகளோடு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சித்ரா தன்னை அழைத்ததாகவும், இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தன்னை டார்கெட் செய்து வருவதாகவும் ரவுடி பேபி சூர்யா கூறியிருக்கிறார். இதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம் சொல்லிச்சு, ஏன் இது ரொம்ப இந்த அளவுக்கு போச்சுன்னா என்னை பல பேர்கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுதுனே. ஓ, யாரு அவங்களாம்? யாரு? எனக்கு அதெல்லாம் முழுசா சொல்ல கிடையாது. ஆனா அரசியல்வாதி எல்லாம் ஏதோ சொன்னிச்சு, பேர் சொல்லல. நீ வா, உன்னை வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்பா வாழலாம், உனக்கு எந்த பிரச்சனை இல்ல, நான் உன்னை பாதுகாப்பா வச்சுக்கிறேன், என்ன கூப்பிட்டுச்சு. உன்னால சத்தியமா கூப்பிட்டு, ஏன்னா இது காருக்குள்ள வச்சு பேசுச்சு. ஆமா, அது நான் முடியாது, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, நான் திரும்பி வாழ்ந்துருக்கேன், என் பசங்களோட எதிர்காலம் இருக்குன்னு சொன்னவனா அன்னைக்கு வச்சுட்டு என் மேல கருப்பு புள்ளி. ஒவ்வொருத்தரையா போய் 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 கடைசியில இப்ப திவ்யாவில வந்து முடிச்சிருக்குதுனே. சித்ரா வெறும் ஸ்விட்ச் மட்டும்தான், அவரது தோழிதான் முக்கிய கதாபாத்திரம் எனவும், அவர்தான் ஸ்டுடியோ வைத்து எடிட் செய்யும் வேலையை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அம்மாவை சுத்தி இருக்கிற ஒரு பெரிய சரௌண்டே இருக்குது. இதுக்கு பேர் வந்து குரூப்ல பேர் வச்சிருக்காங்க இவங்க. அத நான் சொல்றது இல்லையான்னு கூட தெரியல. என்ன பேரு? அது என்னமோ ஒரு 3 இன்சியல் போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு, இதோ இதுக்கு முழுக்க இந்த அம்மா வெறும் சுச்சு மட்டும்தான். மெயின் இவங்களோட தோழின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
சரிங்களா? அவங்க பேர் வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உங்க சேனல்ல போட்டிருக்கீங்க. அந்த அம்மாவை பிடிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட அத்தனை விஷயமும் அந்த அம்மாவுக்கு தெரியும். அவங்க ஸ்டுடியோ வேற வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடிட் பண்ற விஷயம்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அத என்னன்னு நீங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லுங்க. காவல் அதிகாரிகள் ஐயா வந்து இதை பார்த்துட்டு இதுக்கு மேல நாங்கெல்லாம் வந்து ஏதோ 2 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு எங்க யூடியூப் வருமானத்தை வச்சு அதன் மூலியமாக தான் எங்க வாழ்வாதாரத்தை நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு நாங்க சட்டத்துக்கு புறம்பான செயலோ இல்ல இந்த இப்ப சொல்றீங்க பாலியலாவது என்னது இந்த மாதிரி செயலுக்கும் நாங்க ஒரு காலமும் நான் போக மாட்டேன். மத்தவங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. தனது மகனை சும்மா விட மாட்டேன் என சித்ரா மிரட்டியதாகவும் குறிப்பிட்ட சமுதாயத்தை தவறாக பேசி வந்ததாகவும் தெரிவித்த ரவுடி பேபி சூர்யா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாலும் கண்டென்ட்டுக்காக செய்வதாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். உன் பிள்ளைகிட்டே நீ போய் அப்படி பண்ணிக்க, அடுத்து போக்சோ உன் மயன்தான் சொல்லி பப்ளிக்க சோசியல் மீடியால சொல்லுதுன்னு இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா காவலர்கள் ஐயா இருக்காங்களா, ஐஜி ஐயா, கமிஷனர் ஐயா வந்து கீழே இருக்கிறத கூட உன்னால புடுங்க முடியாதுன்னு பேசுதுனே. ஐயோ பேசிருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு, நான் அனுப்புறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா. கலாட்டர்ல கூட போட்டிருப்பாங்களே, எனக்கு பாத்தீங்களா தெரியலையே. இல்ல அப்புறம் வந்து ஒரு சமுதாயத்தினரை பத்தி ரொம்ப பட்டுங்கவலமா பேசியிருக்குது. ஆமா, நாங்க போய் இதை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட போங்கம்மா, நீங்க இப்படிதான் கண்டென்ட்டுக்கு வீடியோ போடுவீங்கிறாங்க. நாங்க எவ்வளவு அலைகிறது. நீங்க நிறைய நியூஸ் சேனல் அப்ப பார்த்தேன், நீங்க வந்து தப்பு இல்லைன்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னா இப்போ வரைக்கும் நாங்க எத்தனை வாட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எத்தனை வாட்டி இந்த ஸ்டேஷன் போயிருக்கிறோம் சொல்லி நீங்களே கூட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க.